கூறும் அண்ணாமலை மத்திய அரசு தரமாக இருக்கும் கல்வி நிதியை பெற்றுத்தர முடியுமான கனிமொழி நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைதளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க. அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைதளத்தில். அதனால் அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு சொல்லாங்க. மத்திய அரசு பல ஹெட்டில் பல பணம் வருது. அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க. எங்கேயும் இல்லை என்று சொல்லலை. இப்போ இது சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு அது எல்லாமே தேசிய கல்வி, புதிய கல்வி, அதை நோக்கி அது மாறிடுச்சு. சர்வ சிக்ஷா அபியான் மாறி இருக்கு. ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு 2024 தமிழக அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு எதற்காக சொன்னாங்க? அதற்கு அக்கா பதில் சொல்ல மாட்டாங்களே. எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலைங்க. சமகிரக சிக்ஷா ஃபண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும். தமிழகம் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு. அதை அவங்க திரித்து மாற்றி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியல்ல. மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம். ஏசர் இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அது மத்திய அரசு மேற்பார்வையில் நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ், ஒரு மாநிலத்தில் என்ஜிஓக்கள் அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க. அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதே தப்பு. இது எப்படின்னாங்க, எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பற்றி குறை சொன்னால் நான் டேட்டாவே மாற்றுறேன் அப்படிங்கிற அளவில் தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்குது. ஏசர் அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துகிறாங்க. எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பற்றி சரியாக சொல்லியிருக்காங்க, சில இடத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபஸ்ட் பேஜில் போட்டுக்கிறாங்க. எங்கே கல்வியில் லேக்குன்னா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணும்பொழுது இவங்க ஏசரையே அவங்க குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ இன்றைக்கி கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவோங்கிறாங்க. அந்த அமைப்பும் இதே தானே வரும். ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்டட் தானுங்க. எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, எந்த பேராவை படிக்க சொன்னாங்க, எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் தரவுகள் எடுத்தாங்க, அது எல்லாமே ஓப்பன் டேட்டா. அதில் யாரும் மறுக்க முடியாதுல்ல. அதை கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து. வாக்குகளை சிந்தாமல் எடுக்கணும். எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி பாஜகவுடன் கூட்டணி வைப்பீங்களான்ற கேள்விக்கும் விபிஎஸ் அவர்கள் அது 6 மாதம் கழித்து முடிவெடுக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க, ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, ஒரு பதில் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம், கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம். எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. எல்லோருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதா எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாதம் இருக்குது, எப்படி வரும்? அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்றைக்கி ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக அதை மாற்ற கொண்டு போகிறாங்க. ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி இது ஒரு தேவையில்லாத விஷயமாக நான் பார்க்குறேங்க. காரணம் பாஜக வளர்ந்து இருக்கிறது. கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம், கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடு இன்னும் வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க. நான் என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும். இன்றைக்கி டிடிவி தினகரன்னா இதே நீங்கள் பேசும்போது என் கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க. அண்ணன் டிடிவி அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்போ என்டிஏ வலிமை அடைஞ்சிட்டு இருக்காங்க, எந்த மாற்றுக்கிறது இல்லைங்கன்னா. ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும், அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க. அனைவருக்கும் புரியும், ஆனால் பாஜகவினருக்கும் புரிய மாட்டேங்குது. முதல்வர் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் சில நேரம் எனக்கு சந்தேகம் என்னன்னா, முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்குது. காலையில் அவர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறார். மொழி யாருமே திணிக்கலையானா? தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை. நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுகிறோம். இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலை விட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா? நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். தனியார் பள்ளியில் 3 மொழிகள் படிக்கிறாங்க, 3வது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்களே உங்கள் மொழிக் கொள்கையை திணிக்கிறோன்னு சொல்கிறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல தான் எங்களுக்கு தோணும். நாங்கள் எங்கேயும் திணிக்கலைங்கன்னா 2020 வரைக்கும் 3வது மொழி என்பது திணிக்கப்பட்டது. அது 2020 அது ஆப்ஷனல் லாங்குவேஜாக நீங்கள் எடுத்து படிக்கன்னு சொல்லியிருக்கோம். இதில் எங்கே திருப்பி வருதுங்க?